வங்கக்கடலில் 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் டிட்வா புயல் சென்னையிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரையில் இன்று கனமழை. விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னையில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. டிட்வா புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் தரைக்காற்று அதிகரிக்கும். டெல்டா மற்றும் அதனையொட்டிய கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று நாளை 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிட்வா புயல் காரணமாக நாளை மறுநாள் சென்னையில் மழையளவு அதிகமாக இருக்கும். வர்தா, கஜா புயல் போன்ற தாக்கத்தை தராது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் நியூஸ் 18க்கு தகவல். தென்கடலோர மாவட்டங்களில் தொடங்கியது டிட்வா புயலின் தாக்கம். கடலோர பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகம் வரை வீசும் சூறைக்காற்று. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. புயல் எச்சரிக்கையால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதை ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். ராமேஸ்வரம் அருகே மண்டபத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் சேதம். பாம்பன் பாலம் பகுதியிலும் கடல் அலைகள் சீற்றத்துடன் காட்சியளிக்க ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் மக்கள். ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடியில் கடல் சீற்றம். 30க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கும் மீனவர்கள். நாகை மாவட்டம் திருக்குவளை, கீழையூர், வேளாங்கண்ணியில் மழை. புயல் எதிரொலியால் கடலோர பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று வீசுகிறது. டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. வங்கக்கடல் புயல் காரணமாக தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு ஒத்திவைப்பு. நாளை நடைபெறவிருந்த தேர்வு அடுத்த வாரம் சனிக்கிழமை நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவிருந்த எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகள் ஒத்திவைப்பு. டிட்வா புயல் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. புயல் காரணமாக சீற்றத்துடன் காட்சியளிக்கும் கடலூர் வெள்ளி கடற்கரை. பொதுமக்கள் செல்ல தடை விதித்து தடுப்பு கட்டைகளை அமைத்த காவல்துறை. டிட்வா புயல் எதிரொலியால் திருவாரூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சாலையோரம் மரங்களின் கிளைகளை வெட்டும் பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை.
புயல் காரணமாக சென்னை அருகே சீற்றத்துடன் காணப்படும் கடல் பகுதி. பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் குவிந்த கடற்கரை மணல்கள். சென்னையில் 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தாலும் மழைநீர் தேங்காது. அமைச்சர் KN நேரு உறுதி. பூண்டி அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. கனமழை எச்சரிக்கையால் 200 கனஅடியிலிருந்து 1300 கனஅடியாக உயர்வு. திருவாரூர் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய 2500 ஏக்கர் இளம் நெற்பயிர்கள் சேதம். திருச்செந்தூர் அருகே நீரில் மூழ்கிய 50,000 ஏக்கர் வாழை மரங்கள். புயல் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மருத்துவத்துறை உத்தரவு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க அறிவுரை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 2 குழுக்கள் அனுப்பி வைப்பு. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா 1 குழுக்கள். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட போது பல்கலைக்கழகத்துக்கு எந்த பாகுபாடும் காட்டவில்லை. இதுவே தான் விரும்பும் அரசியல் மாண்பு என கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. 2021 பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. கோவையில் அவசர கதியில் செம்மொழி பூங்கா திறப்பு. திமுக அரசின் வெற்று விளம்பரம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விஜயின் வாகனத்திலேயே அண்ணா எம்ஜிஆர் படங்கள் உள்ளன. கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் பேனர் வைக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதில். இங்கே ஜனநாயகம் இருக்கிறது. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்று அவருடைய வாகனம் செல்லுகிற போது ஒரு புறத்தை புரட்சி தலைவர், ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. செங்கோட்டையன் நீக்கப்பட்டதால் அதிமுகவில் எவ்வித பாதிப்பும் இல்லை. எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாலாக இருப்பதே மேல் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். புலிக்கு வாலா இருக்கலாம், புலிக்கு வாலா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. எலின்னு யார சொல்றதுன்னு தெரிஞ்சுங்க, எந்தெந்த கட்சிகள் இல்லையா? அது நீங்களும் உங்க யூகத்துக்கு விட்டுற. பாஜகவின் ஸ்லீப்பர் செல் தான் செங்கோட்டையன் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. தாவேக்காவை பாஜக கூட்டணிக்கு அழைத்து வருவார் என்றும் கருத்து. அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தாவாக்காவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்களை தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும். தொழில் முதலீடு விவகாரத்தில் திமுகவினர் தன்னுடன் மேடையில் விவாதம் செய்ய தயாரா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 183 ரூபாய்க்கு விற்பனை. மாநிலங்களுக்கு இடையிலான ஆம்னி பேருந்து சேவைகள் 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். வரி வசூல் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அரசு உறுதியளித்ததை அடுத்து சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு.